ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். நான் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆணி திருமஞ்சனம் அது பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்க்க போகிறோம். நடராஜர் அபிஷேகம் பார்த்தோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது நடராஜ பெருமான் தான். சிவாலயங்களில் நடராஜ பெருமான் நடன கோலத்தில் காட்சி தருவார். அந்த நடராஜருக்கான இந்த ஆணி திருமஞ்சனம் அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம், தரிசித்தோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சிதம்பரம் அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆணி மாசத்துலையும் கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால வெப்பத்தில் தகிக்கக்கூடிய அந்த நடராஜருடைய திருமேனிக்கு ஆணி மாதத்துல திருமஞ்சனம் செய்யப்படுது. சிவனாரினுடைய அனைத்து தலங்களிலுமே ஆணி திருமஞ்சனம் முக்கியமான ஒரு வைபவமாக கொண்டாடப்படுது. நடராஜருக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சன திருவிழா இதை நம்ம தரிசிக்கிறதுனால, இந்த அபிஷேகத்தை நம்ம கண்டு கழிக்கிறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலிங்கிற வரம் கிடைக்கும், தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கும், கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும். திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னா மகா அபிஷேகம் அப்படின்னு பொருள். நமக்கெல்லாம் ஒரு வருடம் அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு வைகரை அப்படின்னா, அதாவது வைகரைனா அதிகாலைன்னு அர்த்தம். அதிகாலை பொழுதுனா அது மார்கழி. காலை பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது மாசி. உச்சி காலம்னு எடுத்துக்கிட்டா சித்திரை மாசம். மாலை பொழுதுங்கிறது ஆணி மாசம். இரவு பொழுதுங்கிறது ஆவணி மாசம். அர்த்த ஜாமம்னு எடுத்துக்கிட்டா அது புரட்டாசி மாசம். இந்த மாதிரி தான் கணக்குல சொல்றாங்க. சந்தியா காலங்கள் எது எதுனா ஆணியும் மார்கழியும். அதுதான் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவே கருதப்படுகிறது. நமக்கு ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள். ஒரு ஆண்டுல நடராஜருக்கு 6 நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படும். சித்திரை மாதத்துல திருவோண நட்சத்திரத்துல கனக சபையில மாலையில அபிஷேகம் நடைபெறும். ஆணி மாதமா இருந்தா உத்திர நட்சத்திரத்துல ராஜசபையில ஆயிரங்கால் மண்டபத்துல உதயத்திற்கு முன் 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதத்துல பூர்வபட்ச சதுர்த்தசியில கனக சபையில மாலையில அபிஷேகமும், புரட்டாசி மாசத்துல பூர்வபட்ச சதுர்தசியில கனக சபையில மாலையில் அபிஷேகமும் நடைபெறும். மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல ராஜசபையில ஆயிரங்கால் மண்டபத்துல உதயத்திற்கு முன் 4 மணிக்கு அபிஷேகம். மாசி மாதத்துல பூர்வபட்ச சதுர்தசியில கனக சபையில மாலையில் அபிஷேகம். இந்த அபிஷேகங்கள் நடைபெறும் பொழுது நடராஜரை தரிசனம் செய்து குடும்பத்தோட வழிபடுறதுங்கிறது மிகவும் விசேஷமான ஒண்ணு. இதுதான் நடராஜருக்கு ஒரு வருடத்துல செய்யக்கூடிய 6 நாட்களான அபிஷேகம். எந்தெந்த மாதம், எந்த நேரத்துல, எந்த நட்சத்திரத்துல நடைபெறுது, எந்த சபை அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சிதம்பரத்துல நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சன விழாவை பத்தி பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழாவும் சிறப்பாக 10 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றது மாதிரியே ஆணியில வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் ரொம்ப விசேஷமானது. ஆடல் வல்லானுக்கு மிகவும் உகந்தது இந்த ஆணி உத்திரம். ஆணி திருமஞ்சன வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. நாடெங்கும் செழிக்கிறதுக்காகவும் இந்த ஆணி திருமஞ்சனம் செய்விக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை மகா அபிஷேகம்னு சொல்றோம்னு சொன்னோம். ஆணி மாதத்துல உத்திர நட்சத்திரத்தினால தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. இது தேவர்கள்லாம் சேர்ந்து நடராஜருக்கு செய்ய வைக்கக்கூடிய அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நன்னாளே ஆணி திருமஞ்சன திருவிழா. ஈசனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ஈசனுடைய நட்சத்திரம் திருவாதிரை. மிக உஷ்ணமான நட்சத்திரம் திருவாதிரை. ஆலகாலம் உண்டவன், அதுவும் சூடு. அவனோட நட்சத்திரமும் ரொம்ப உஷ்ணமானது. அவன் சாம்பலை தரித்து கொண்டவன், அக்னியை ஏந்தி கொண்டிருப்பவன். ஆக மொத்தம் உஷ்ண ஆதிக்கம் அவன்கிட்ட அதிகமா இருக்கும். அவரை நம்ம குளிர செய்யறதுக்காக இந்த அபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னு ஆகம விதி சொல்லுது. இதனாலதான் சிவபெருமானை அபிஷேக பிரியன்னு நம்ம சொல்றோம். பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் இது போன்று 16 வகையான குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது. திருமஞ்சனம் அப்படின்னா நம்ம மகா அபிஷேகம்னு சொல்றோம், மங்கள ஸ்நானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மங்கள நீராட்டு விழா அப்படின்னு பொருள். சாதாரணமாக குளியலுக்கு காரகர் யாருன்னா நீர் ராசி அதிபதியான சந்திரன். ஆனால் திருமஞ்சனம் என்பது பலவித வாசனை பொருட்கள், குளிர்விக்கும் கூடிய பொருட்கள்லாம் சேர்ந்து செய்யறதுனால திருமஞ்சனத்தினுடைய காரகர் யாருன்னா சுக்கிரன். இந்த திருமஞ்சனத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கு என்ன நன்மைன்னு படிச்சோம். ஆண்களுக்கு மனதில் தைரியம், உடல் பலம், பொருளாதார வளம் எல்லாம் கூடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. ஆணியில் கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருக்கும்.
வைகாசியில அக்னி நட்சத்திர காலம் முடிஞ்சு வெப்பத்துல தகிக்கக்கூடிய அந்த திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சனம் செய்விக்கப்படுது. ஆண்டாண்டு காலமா ஆணியில் நடைபெறும் திருமஞ்சன திருவிழாவை துவக்கி வைத்தவர் யார் அப்படின்னா, யோக சூத்திரத்தை எல்லாம் நமக்கு அளித்த பதஞ்சலி மகரிஷி தான். சிதம்பரத்தில் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 தொழிலையும் உணர்த்துகிறது. சிதம்பரத்தில் நடராஜருக்கு வலப்பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது. இதே போல திருவாரூரில் தியாகராஜர் திருமேனியே ரகசியம் கொண்டது. இந்த 2 பெருமான்களின் நடனத்தையும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரவாத முனிவரும் தரிசிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. திரு நடராஜரையும் அன்னை சிவகாமியையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள செய்வார்கள். அங்க அவருக்கு திருமஞ்சனம் அப்படிங்கிற அபிஷேகம் நடைபெறும். இருவரும் ஆனந்த நடனம் புரியும் அற்புத காட்சியை பக்தர்கள் கண்டுகளிக்கலாம். அந்த ஆனந்த நடனம் ஆடியபடியே சித் சபையில் எழுந்தருளுவார் இறைவன். இதை காண கண்கோடி வேண்டும். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு 10 நாள் திருவிழா எப்படி நடைபெறும் அப்படின்னா, முதல் நாள் துவஜாரோகணம் அப்படிங்கிற கொடியேற்றம் காலையிலையும், மாலையில தங்கம் வெள்ளி பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெறும். அடுத்த நாள் 2ஆம் நாள் தங்க சூரிய பிரபை வாகனத்துல எழுந்தருள்வார். 3ஆம் நாள் இரவு வெள்ளி சந்திர பிரபை வாகனம். 4ஆம் நாள் இரவு பூத வாகனம், அதாவது வெள்ளி. 5ஆம் நாள் வெள்ளியில ரிஷப வாகனம். 6ஆம் நாள் கஜ வாகனம். 7வது நாள் தங்கத்துல கைலாச வாகனம். 8ஆம் நாள் தங்க ரதத்துல பிக்ஷாடனர் அலங்காரம். 9வது நாள் அந்த தேரோட்டம் நடைபெறும் சொன்னோம் இல்லையா, அந்த தேரோட்டத்துக்கு அப்புறம் நடராஜ பெருமானான சிவபெருமான் ராஜசபைக்கு 1000 தூண் மண்டபம், அதாவது 1000 கால் மண்டபத்துக்கு சிவகாமி தேவியோட அழைத்து வரப்பட்டு லட்சார்ச்சனை நடைபெறும். அப்போ 10வது நாள் காலையில திருநீர், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் இது போன்ற குளிர்ச்சியான பொருட்களால மகா அபிஷேகம், அதாவது ஆணி திருமஞ்சனம் நடைபெறும். அந்த 11வது நாள் தேரோட்டம் முடிந்து முத்துப்பல்லக்கு தேரோட்டம்லாம் முடிஞ்சு நடராஜ பெருமான், அதாவது சிவன் ராஜசபைக்கு 1000 தூண் மண்டபம் 1000 கால் மண்டபத்துக்கு சிவகாமி தேவியோட அழைத்து வரப்பட்டு லட்சார்ச்சனை நடைபெறும். இந்த ஆணி திருமஞ்சன திருவிழாவை இறைவிக்கு நாம் செய்வித்து அவர்களுடைய வெப்பத்தை தணித்து அவர்களை குளிர்விக்கும் வண்ணம் செய்யப்படும் இந்த அபிஷேகத்தால் அவர்கள் குளிர்ந்து, மனம் குளிர்ந்து, உடல் குளிர்ந்து, அவர்கள் கடைக்கண் பார்வை அன்பர்கள் அனைவர் மீதும் விழுந்து அனைவரும் ஆன்மீக வழியில் முக்தி பெற வேண்டும் என வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.